ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சில்லி பரோட்டா வீட்லேயே எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 4 வெங்காயம் போல் எடுத்துருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி. அப்போ தான் நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன். 3 கலர் குடமிளகாய் எடுத்துக்கலாம். பட் ஆனால் என்கிட்ட 2 தான் இருந்துச்சு. அதனால் க்ரீன் கலரும் ரெட் கலரையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன். உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்க போர்ஷனையும் கட் பண்ணிவிட்டு சென்டராக இருக்கிற மட்டும் நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி க்ரீன் கலரையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். விதையெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெலாம் ஒத்துக்காமல் போயிடும். அதனால தான் நான் விதையெல்லாம் எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் தக்காளி நான் ஒரு 5 தக்காளி 6 தக்காளி போல் எடுத்துக்கிறேன், மீடியமான சைஸு. அதெல்லாம் நல்லா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். தக்காளியை நம்ம பேஸ்ட்டாக யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் அது செமி சாலிடாக நமக்கு கிடைக்கும். அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இன்றைக்கி நான் 4 பேருக்கு அளவுக்கு செய்ய போகிறேன். அதனால் இந்த பெரிய பேனை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 6 கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். நம்ம சன்ஃப்ளவர் ஆயிலாக இருந்தாலும் சரி, இல்லை கடலை எண்ணெய்னாலும் சரி. நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அந்த கட் பண்ண ஆனியனை போட்டு அதுக்கு மேலே இந்த கேப்சிகன்ஸையும் போட்டு நல்லா வதக்குறேன். அதுக்குள்ளே நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் இருக்குல்ல, அதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா டைலூட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த கிரேவியில் ஊற்றும் போது நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தக்காளி பியூரி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் சில்லி பவுடர், 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அட் த சேம் டைம் நமக்கு அந்த கிரேவியாகவும் இருக்கணும், ரொம்ப ட்ரையாகவும் ஆகக்கூடாது. சிம்மில் வச்சு நம்ம அதை கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும். டொமேட்டோ சாஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் பியூரி யூஸ் பண்ணணுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டர் கூட போட்டுக்கலாம். நான் எதுவும் போடல, ஆயிலே நல்லா வதக்கிக்கிறேன். இன்னொரு சைடில் நான் பரோட்டாவை கட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பரோட்டா தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம விருப்பம் இருந்தால் நம்ம வீட்லேயே பரோட்டா செஞ்சு கூட இது பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஸ்கொயராக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும் போது கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். மொத்தமாகவே நம்ம 10 பரோட்டா எடுத்துக்கிட்டேன், 4 பேருன்னும் போது. ஸோ எல்லாத்தையுமே கட் பண்ணி போட முடியாதுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த கிரேவியில் அந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை ஊற்றிட்டோன்னா திக்னஸ்க்காக. அதே சமயத்தில் நமக்கு அந்த சில்லி பரோட்டானா அந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றினா தான் கிடைக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த கார்ன்ஃப்ளவர் டைலூட் பண்ணதையும் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் பரோட்டா ஃப்ரை ஆகிடுச்சு. லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. அப்படியே நம்ம அந்த கிரேவியில் போட்டு கலர வேண்டியது தான். இதுக்காக ஹோட்டலில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்லேயே ஒரு வித்தின் 1/2 ஹவரில் நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுடணும். அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா ஈவனாக அந்த கிரேவி எல்லாம் அந்த பரோட்டாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விடணும். அடியிலேருந்து நம்ம கிளறினோன்னா நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். கடைசியாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும், அதுக்காக நம்ம சுகரை ஆட் பண்ணுறோம். திரும்பவும் ஒரு கிளறிட்டோன்னா
சில்லி பரோட்டா ரெடி. நம்ம கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தால் அதையும் கட் பண்ணி போடலாம். பட் ஆனால் எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் நான் போடலை. அவ்வளோதான், நம்மளுடைய சில்லி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக வீட்லேயே நம்ம வித்தின் 20-25 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிப்பியில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.